ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். கொடு கொடு கிவ் கிவ் என்று சொன்னால் சிலருக்கு கை வராது. எடு எடு என்றால் உடனே கை நீளும். இதற்கு ஒரு சின்ன சம்பவம். ராமுவும் சோமுவும் நண்பர்கள். ஒரு நாள் இருவரும் ஏரியில் படகில் போய் கொண்டிருந்தார்கள். திடீரென்று சோமு தண்ணீரில் விழுந்து விட்டார். அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ராமு ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்தினார். ராமு உடனே சோமு உன் கையை என்னிடம் கொடு என்றார். ஆனால் சோமு கையை நீட்டவே இல்லை. உடனே ராமு என் கையை எடுத்துக்கொண்டு அவருடைய கையை நீட்டினார். அவ்வளவுதான். சோமு உடனே ராமுவின் கையை பிடித்துக்கொண்டு உயிர் தப்பினார். இதில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு. சில மனிதர்களுக்கு உயிர் போகும் நேரத்தில் கூட கொடு என்பது புரியாது, எடு என்பது மட்டும்தான் நன்றாக புரியும். ஜோக் அப்பார்ட், நாமும் கொஞ்சம் சிந்திப்போம். நம்முடைய மனதில் எப்போதும் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணமா, அல்லது என்னால் என்ன கொடுக்க முடியும் என்ற எண்ணமா? கொடுப்பது என்றால் பணம் பொருள் மட்டுமல்ல. நம்முடைய நேரம், அன்பு, கவனம், அறிவு, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு புன்னகை, இவை எல்லாமே கொடைகள் தான். ஒருவரை பொறுமையாக கேட்பதும் கோபப்படாமல் இருப்பதும் மன்னிப்பதும் கூட பெரிய கொடைகள் தான். குட் மார்னிங் என்று சொல்லி மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதும் ஒரு கிவிங் மோடு தான். The more you give, the more you receive. ஆனால் எதிர்பார்ப்புடன் கொடுத்தால் அது கொடை அல்ல, வியாபாரம். ஒரு மரம் நிழல் கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்கிறோம் என்று கணக்கு பார்ப்பதில்லை. அதுபோல நாமும் முடிந்ததை இயல்பாக கொடுப்போம். கிவிங் இஸ் நாட் அபவுட் லூசிங், இட் இஸ் அபவுட் மேக்கிங் சம்ஒன்ஸ் லைஃப் பெட்டர். நாம் கொடுக்கும் போதும் மற்றவரின் வாழ்க்கை மட்டும் வளமாகாது, நம்முடைய மனமும் விசாலமாகும். அதனால் இன்று முதல் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதற்கு பதிலாக என்னால் என்ன கொடுக்க முடியும் என்று கேட்போம். கொடுத்து மகிழ்வோம். கொடுப்பதின் மூலம் நாமும் உயர்வோம். இறைவா நன்றி.